கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் 77 மிகவும் அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் பெயர் ஆசாப். ஆசாப் என்பவர் ஒரு சிறந்த பாடகர். வேதத்திலே நீங்கள் அவரை பற்றி பார்ப்பீர்கள் என்றால் அவர் சிறந்த பாடகராய் இருந்தார். அதன் பிறகு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். ஆசாப் யார்? தீர்க்கதரிசியாய் இருந்தார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 81ஆம் வசனத்தை வாசிங்க. 81ஆம் வசனம். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசாப் எழுதுகிறார். இந்த ஆசாப் எழுதும் பொழுது இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்திற்கு பெயர் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லும் பார்க்கும் பொழுது ஆசாப்பின் சங்கீதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சில சங்கீதங்களுக்கு, ஆசாப் எழுதின சங்கீதங்களுக்கு போதக சங்கீதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. 78ஆம் சங்கீதத்தின் தலைப்பை பார்க்கும் பொழுது போதக சங்கீதம், டீச்சிங் சாங், அதாவது போதகத்தை வெளிப்படுத்துகிற சங்கீதம். ஆகவே பல்வேறு விதங்களிலே இந்த சங்கீதங்களை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தில் இன்றைக்கு நாம் கவனிக்கிற ஒரு காரியம் என்ன என்றால், இந்த ஆசாப் ஒரு போதகன், சங்கீதங்களை எழுதுகிறவர், பாட்டுக்காரர், தீர்க்கதரிசி. இவருக்குள்ளாய் ஒரு 6 சந்தேகங்கள் இருக்கிறது. எத்தனை சந்தேகம்? 6 சந்தேகங்கள், 6 கேள்விகள் எழும்புகிறதை பார்க்கிறோம். என்னங்க, தீர்க்கதரிசிக்குள்ள கேள்விக்குறி வருமா? போதகராய் போதிக்கிறவருக்கு கேள்வி வருமா? போதக சங்கீதத்தை எழுதுகிறவர் யார்? போதகர். அப்போ அவருக்கு கேள்வி வருகிறதா? விசுவாசிகளாகிய நமக்கே நிறைய கேள்வி வருது, போதகருக்கும் கேள்வி வருகிறது. என்னென்ன கேள்வி அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால், 7ஆம் வசனத்திலிருந்து முதல் கேள்வி என்ன? ஆண்டவர் தள்ளி விடுவாரோ? ஆண்டவர் தள்ளி விடுகிறவரா? என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறவர். இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஆண்டவர் தள்ளி விடுவாரோ? 2வது கேள்வி, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? 2வது கேள்வி. 3வது கேள்வி, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? கவனிங்க, கிருபை என்னப்பட்ட கிருபை பற்றி சொல்லும் பொழுது கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இவருக்குள்ள ஒரு சந்தேகம், கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? என்னை கவனிக்கிறீங்களா? சரி, அடுத்தது 4வது கேள்வி, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? வாக்குத்தத்தம் என்பது தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது தான் வாக்குத்தத்தம். ஆனால் இவருக்குள்ள ஒரு சந்தேகம், 4வது சந்தேகம், வாக்குத்தத்தம் தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ? 5வது சந்தேகம், ஆண்டவர் இரக்கம் செய்ய, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இரக்கம் செய்ய மறந்து விட்டாரோ? 6ஆம் கேள்வி, இரக்கத்தை அடைச்சிட்டாரா? இரக்கத்தை அடைச்சு கொண்டாரா? சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, சில கஷ்டங்களினூடாய் கடந்து போகும் பொழுது நமக்குள்ள சில சந்தேகம் வரும். ஆண்டவர் என்ன கைவிட்டாருங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு. சில மரணங்கள் ஏற்படும் பொழுது, மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த மரணங்கள் ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தாருடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. அப்போ அவங்க உடனே என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் என்ன கைவிட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டாரு. சில வேளையில் அப்படி அந்த மரணத்திற்கு நாங்கள் போகும் பொழுது நிச்சயமாக அந்த நேரத்தில் எங்களை பார்த்த உடனே அவங்க அந்த அழுகையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆண்டவர் எங்களை கைவிட்டார் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த மரண வேதனையில், அந்த துக்கத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பல இடத்துல கேட்டிருக்கிறோம். சில வேளையில் நமக்கு அப்படிலாம் சில சந்தேகங்கள் வரும், சில பாதைகள். இது நமக்கு மாத்திரமல்ல, அந்த நாளிலே ஒரு நல்ல பாடக தலைவராய், ராகத் தலைவராக, போதகனாக, தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆசாபுக்குள் இருந்தது. இந்த 6 கேள்விகள் இருந்தது. இந்த கேள்வியை தனக்குள்ளேயே அவர் கேட்டுக்கிட்டாரு. சிலர் வெளியே சொல்ல மாட்டோம், நமக்குள்ள
உண்மையிலேயே ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் உண்மையாவே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தானா? எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கல? அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? பலவிதமான கேள்விகள். இவருக்கு 6 கேள்வி, சிலருக்கு 60 கேள்வி இருக்கும், சிலருக்கு 6000 கேள்வி இருக்கும். தெரியாது, வெளியே சொல்ல மாட்டோம். கேள்வி உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம உள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்போம். சிலர் சொல்லிடுவாங்க மற்றவங்கள்ட்ட. அப்போ இந்த கேள்விகள்லாம் வந்த உடனே சில வேளையில் நமக்கு வரும்போது, நமக்குள்ளேயே இந்த கேள்விகள் வரும்பொழுது நம்மளை நாமே சோர்ந்து போயிடுவோம், நம்மளை அறியாமல் என்ன அப்படின்னு நினச்சி. அப்போது இவர் அதை கேள்வியிலலாம் கேட்டுட்டு அப்புறம் அடுத்த ஒரு வசனம் பாருங்க, வாசிங்க. அந்த அப்பொழுது நான், இது என் பலவீனம். அவர் உணர்கிறார், இது என்னுடைய பலவீனம், இட்ஸ் மை வீக்னஸ், என்னுடைய வீக்னஸ் என்று சொல்லுகிறார். நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற செய்தியின் தலைப்பு பலவீனம். நம்மில் ஏற்படுகிற பலவீனம், நம்மில் ஏற்படுகிற பலவீனம். நம்மளை அறியாம சில வேளைகளிலே பலவீனம் ஏற்படுகிறதை நாம் உணர்கிறோம். உண்மையா இல்லையா? நல்ல சரீரம் தான், நல்லா இருக்குது. இன்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு என்ன செய்றோம்? பலவீனப்பட்டுறோம், அப்படியே படுத்துடுறோம். சில வேளைகள் நம்மளை அறியாமல் சரீரத்தில் என்ன வருகிறது? பலவீனங்கள் வருகிறது. நல்லா தான் திடகாத்திரமா தான் இருக்கிறோம், நம்ம பலவீனப்படுகிறதை பார்க்கிறோம். இது சரீரத்தில் மாத்திரம்தான் இந்த பலவீனம் வருதா? சரீரத்தில் மாத்திரம்தான் பலவீனம் வருதா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன வருது? நல்ல உற்சாகமா பாடினவர், துதிச்சவர் திடீர்னு வீக் பிலீவரா மாறிடுறாரு. ஒன்னும் இல்லை பாஸ்டர், ஒன்னும் இல்லை பாஸ்டர், ஒன்னும் இல்லை பாஸ்டர்னு என்னது உள்ள சில வீக்னஸ் வருகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த சந்தேகங்கள் நமக்குள்ள வருகிறது? ஏதோ ஒரு சந்தேகம் வந்த உடனே அடுத்தது அது என்னது? பலவீனமாய் மாறுகிறது. அப்போ நமக்கு சந்தேகங்கள் வராமல் இருக்கணும். அப்போ என்னென்ன பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொதுவாக நம்முடைய மாம்சம் கொஞ்சம் பலவீனமானது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்றாருன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம். அப்ப பலவீனம் எங்க இருக்குது? பலவீனம் எங்க இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க. மாம்சத்துல இருக்குது. நைட்டே ஆவி சொல்லுது, நாளைக்கு காலையில எழுந்து சர்ச்சுக்கு உற்சாகமா போகணும், அங்க போய் நல்லா கைத்தட்டி பாடணும் அப்படின்னு சொல்றோம். நைட்டு ஆவி உற்சாகத்தோட சொல்லுது. காலையில மாம்சம் சொல்லுது, கொஞ்ச நேரம் தூங்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டா என்ன, இந்த கூட்டத்துக்குள்ள உன்னை என்ன பாஸ்டர் கண்டுபிடிக்கவா போறாரு, தூங்க கொஞ்சம் அப்படின்னு மாம்சம் சொல்லுது. ஒரு போராட்டம் வருது மாம்சத்துக்கும் ஆவிக்கும். இப்போ சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆவி ஜெயிச்சிடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் சாத்தான் சொல்லுவான், அந்த போர்வையை கொஞ்சம் நல்லா போத்தி தூங்க, நல்லா இருக்கும், தூக்கம் வரும் அப்படின்னோடனே இவர் போத்திட்டு ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு பிறகு எழுந்துடலான்னு பார்த்தா மணி 7 ஆயிருக்கும். ஐயோ மணி 7 ஆயிடுச்சு, ஆண்டவரே மணி, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். மாம்சம் சில பலவீனத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சீசர்ல ஜோமனை சொல்றாரு, அவங்க எல்லாம் தூங்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, மாம்சம் கொஞ்சம் பலவீனமானது தான், இந்த மாம்சம் பலவீனமானது. வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், பாருங்கள், உங்கள் மாம்சம் பலவீனமானது என்பதை அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள பட்டணத்தாருக்கு எழுதுகிறார். மாம்சத்திலே நம்மளை அறியாமல் சில பலவீனங்கள் ஏற்படுகிறது. நம்முடைய தாட்ல, நம்முடைய சிந்தையில இதெல்லாம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மாம்சம் பலவீனம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போ இந்த சிந்தை, முதலாவது இவருக்குள்ள இந்த 6 கேள்விகளை வந்த அந்த சிந்தையிலே ஒரு பலவீனம். இரண்டாவது நம்முடைய மாம்சத்திலே ஏற்படுகிற பலவீனம். இந்த மாம்சம் சில பலவீனமான காரியங்களையே செய்ய சொல்லுகிறது. எப்பவுமே நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது. நல்ல கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியமா வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வாரத்திலிருந்து நான் உற்சாகமா இருக்கணும், நல்ல ஏதாவது ஊழியம் செய்யணும், நான் இடைப்படணும்னு நினைச்சிட்டு
நல்லா ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, வீட்டில் போனோடனே நம்மளை அறியாமல் ஒரு மாம்சம் மேலோங்கி போட அப்படின்னு விட்டுறவ. இது மாம்சத்தின் கிரியைகள். மாம்சம் சில பலவீனத்தை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அழிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது, முதல் சிந்தையினாலே நமக்கு ஏற்படுகிற பலவீனம், மாம்சத்தில் ஏற்படுகிற பலவீனம். மூன்றாவது பலவீனம் எதனால் ஏற்படுகிறது? வாசிங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரி, பாருங்கள், இங்கு ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீக்கு பலவீனத்திற்கு காரணம் என்ன? இவள் நாளுக்கு நாள், இந்த பலவீனம் நாளுக்கு நாள் அவளை கூனியாகவே மாற்றிவிட்டது. குனிந்து 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 கடைசியாக அவளை கூனியாக மாற்றிவிட்டது. இந்த பலவீனத்திற்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 18 வருஷமாய் ஒரு பிசாசு அவளை கட்டி இருந்தது. அப்போ பலவீனம் மூன்றாவது குறிப்பு என்னது? யாரால் வருகிறது? முதல் சிந்தையினாலே, சில கேள்விகளினால் ஏற்பட்ட பலவீனம். இரண்டாவது நம்முடைய மாம்சத்தினால் ஏற்படுகிற பலவீனம். மூன்றாவது பிசாசினால். பிசாசு சில வேளைகளிலே நம்மை பலவீனப்படுத்துகிறான், நமக்கே தெரியாது. சில வியாதிகளுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வியாதிகளுக்கு பின்னணியில பிசாசு கிரியை செய்யும். ஆகவே அருமையானவர்களே, சில வேளைகளிலே நம்மை அறியாமல் பிசாசு நம்முடைய சரீரத்திற்குள் புகுந்து சில பலவீனங்களை கொண்டு வருகிறதை நாம் அறிய முடியும். சிலது நமக்கு வரும். நீங்கள் அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தொண்டை கட்டும். தொண்டை கட்டி அப்படியே என்னாகும்? ஜுரமாக வரும். இந்த காரியங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டா நமக்கு வயிறு உபுசமாகி டயரியா இதெல்லாம் வரும். சில வேளையில் நம்மளை அறியாத ஏதோ ஒரு வியாதி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. திடீர்னு ஒன்றும் இல்லை அப்படின்னா சில வேளையில் அந்த வியாதிகளின் பின்னணியிலே சத்துரு இருக்கும். இங்கே ஒரு அம்மா 18 வருஷம் பலவீனமான வியாதி. இந்த அம்மாவுக்கு அந்த வியாதி தெரியல. அந்த வியாதி வந்து வந்து நாளுக்கு நாள் கூனியாவே மாறிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 18 வருஷம் பலவீனப்பட்டதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, பிசாசு 18 வருஷம் கட்டியிருந்தான். அதனால தான் இந்த வியாதி. இயேசு அதட்டினார், சுகம் அடைந்தது. இப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மூன்றாவது நம்மை பலவீனப்படுத்துகிறது எது? பிசாசு. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து உபவாச ஜெபத்துக்கு வரணும். இரவு ஜெபங்கள் வைக்கும் பொழுது வரணும். நம்ம ஒரு நாள் வந்துட்டு நம்ம சும்மா அப்படியே இருக்கிறதுனால நமக்குள்ள ஆண்டுடைய வல்லம் அப்படியே இருக்குன்னு நினைக்காது. அல்லது ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை, நீங்கள் தினமும் கர்த்தரோடு கூட வீட்டில் காலையில் எழுந்து ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். உங்கள் ஜெப ஆவி, உங்களுடைய நல்ல துதி பாடல் கர்த்தருக்குள்ளாய் இருக்கணும். ஒரு நாள் வந்துட்டு அதோட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே போய் வீட்டில் பைபிளை மூடி தூக்கி வச்சுட்டேன்னா அடுத்த நாள் அடுத்த வாரம் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பைபிளை நீங்கள் போய் அன்னைக்கே நைட்டு திரும்ப என்ன பண்ணணும்? எடுத்து வாசிக்கணும். வாசிட்டு இன்னைக்கு பிரசங்கெல்லாம் பண்ணாரே அதை தியானிக்கணும். அதை அப்படியே அசை போட்டு பார்க்கணும். சரி, இதெல்லாம் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது, நான் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடக்கணும். ஞாயிற்றுக்கெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் சில பிள்ளைகள்லாம் எடுத்து பாருங்கள், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவான்? அப்படி தூக்கி ஒரு பேக்கை தூக்கி என்ன பண்ணுவான்? அப்படி போட்டாருன்னா அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் அதை தேடுவார். சாயந்தரம் ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டார், எடுத்து படிக்கவும் மாட்டார். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு எல்லாம் நினைவுக்கு வரும். உடனே ஒரு பிளான் பண்ணுவான். அம்மா எனக்கு என்ன வலிக்குது? வயிறு வலிக்குது. இந்த வயிறு வலிக்கு காரணம் என்ன? அவன் நேற்று வந்து அவனுடைய ஒர்க்கை என்ன பண்ணலை, செய்யலை. அவர் வந்தோடனே தான் தூக்கி போட்டுறாரு. அப்புறம் காலையில் வயிற்று வலிங்கிறான், தலை வலிங்கிறான், ஐயோ முடியல அப்படி இப்படின்னு. சில நேரம் சரிடா ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியாதா, சரிடா சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வயிற்று வலி அரை மணி நேரத்தில் காணாமல் போயிடும். நீங்கள் மருந்தே ஊற்ற வேண்டியதில்லை, அரை மணி நேரத்தில் அவர் கிளியர் ஆயிடுவார். ஏன்னா அந்த வயிற்று வலி காரணம் அதுதான். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் நமக்கு இது வர்றது பார்க்கலாம். ஆனால் இந்த பிசாசினால் வருகிற பலவீனம், இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளா உருவாக்கி கொள்கிற காரியங்கள். சரி, நாலாவது பலவீனம் வாசியுங்கள். இது எதில் ஏற்படுகிறது? ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 4:19. அடுத்தது the weakness in the faith. விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை என்று இங்கு ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்? ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது அவர் விசுவாசத்தில் எப்படி இல்லை?
பலவீனமா இல்லை. அப்படி என்றால் விசுவாசத்திலே ஒரு பலவீனம் இருக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அடுத்து 4வது பலவீனம் என்னது? 4 பலவீனம் சொன்னேன். ஒன்று சிந்தையிலே, பல கேள்விகளை நாம் கேட்டு 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 சிந்தையிலே பலவீனப்படுகிறோம். ஆண்டவர் எங்களை கைவிட்டாரு, இனி ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டார் அப்படின்னு சிந்தையில் ஏற்படுகிற பலவீனம். 2வது மாம்சத்தில் ஏற்படுகிற பலவீனம். 3வது பிசாசினால் ஏற்படுகிற பலவீனம். 4வது நம்முடைய விசுவாசத்திலே ஏற்படுகிற பலவீனம். அந்த விசுவாச பலவீனம் என்ன? இது நமக்கு நடக்காதுங்க, இது எனக்கு நடக்காது. வேதத்தில் இதை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி பார்க்கிறோம். நீங்கள் உதாரணமாய் எடுக்க வேண்டும் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, திடீர்னு அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. அப்போ 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சம் நிறைந்த நேரத்தில் அந்த பஞ்சத்தினுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னு நீங்க வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும். ஒரு பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்கள். 28ஆம் வசனம், ஒரு கழுதை தலை 8 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. பாருங்க, கழுதை தலையை யாராவது விற்பாங்களா? கழுதை தலை 80 வெள்ளிக்காசாம். அவ்வளோ கொடிய பஞ்சம். அதற்கு அடுத்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பிள்ளைய ஆக்கி சாப்பிட்றாங்க. என்னங்க பிள்ளை கறியை சாப்பிடுவாங்களா? சமீபத்தில் ஒரு வைரலாக ஒன்று போயிட்டு இருக்குது. ஒரு அகோரி ஒருத்தர் சொல்லுகிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு, நான் பணத்தை சாப்பிட்டேன். அப்போ கேட்குறாரு, பணம் எப்படி இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவர் சொல்கிறாரு, பணத்தை சாப்பிட்டவர் சொல்கிறாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதாம்மா. அது செத்துது 6 நாள் கழித்து சாப்பிட்டா ரொம்ப அப்படி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காமா. கேட்டிருக்கீங்களா யாராவது? நம்ம பணத்தை பார்த்தோன்னே எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம். அவர் சொல்கிறாரு, 6 நாள் கழித்து அவர் சாப்பிடுவாங்களாமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. தந்தூரியை விட டேஸ்ட்டாக இருக்குதாம்மா. எலும்புலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்காமா. உங்களுக்குலாம் சிலருக்கு ஊறுற மாதிரி தெரியுது. கஷ்டமாக இருக்குல்ல கேட்க. சரி கவனிங்க, வேதத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பிள்ளையை ஆக்கி சாப்பிட்றாங்க. அவ்வளோ கொடிய பஞ்சம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? நாளைக்கு இந்நேரத்தில் வாசிங்க, சமாரியாவிலே வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். கழுதத்தால 80 வெள்ளிக்காசுன்னு சொல்ற நேரத்தில் நாளைக்கே 24 ஹவர்ஸ்ல அங்க உள்ள பஞ்சம் மாறிடுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு, தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். நீங்க 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜாவோட கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்காது. எப்படிங்க நடக்கும்? ஆண்டவரே வானத்தையே திறந்தாலும் கூட இப்படி நடக்காதுங்க. நீர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்றீர்? நாளைக்கு நடக்குங்கிறீர. இவ்வளவு பயங்கரமான பஞ்சம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்னது? விசுவாச பலவீனம். சொல்றது யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். அவனால் விசுவாசிக்கவே முடியல. இந்த விசுவாசத்திற்கு என்ன விசுவாசம்? பலவீனமான விசுவாசம். சில நேரங்களிலே கர்த்தர் இந்த இடத்துல நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சில அற்புதங்கள் நடக்கிறது, சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார், அது அந்த குடும்பத்திற்கு நடக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நாங்கள் பேரை குறிப்பிடாட்டாலும் கூட வார்த்தையில் சொல்லும் பொழுது அதை நாம் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நடக்கிறது. ஆனால் நம்மளே அநேகர் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறாது. எனக்கெல்லாம் நடக்காது பாஸ்டர் அப்படின்னு நம்மளே பலவீனப்பட்டுக்கிறோம். இன்னொரு உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம். யோவான் 11ஆம் அதிகாரம். இங்கு லாசரு என்பவன், அவன் ஆண்டவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. திடீர்னு அவர் இறந்துட்டாரு. அவர் ரொம்ப வியாதியாக இருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு செய்தி போகுது. ஆண்டவர் உடனே போகலை, கடைசியில் இறந்துட்டாரு. 3 நாள் கழிச்சு போகிறாரு. போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க. லாசருடைய சகோதரிகள் மார்த்தாலும் மரியாலும் அழுகிறாங்க.
உடனே ஆண்டவர் சரி வாங்க கல்லறைக்கு போகலான்னு சொல்லி கல்லறைக்கு போகிறாங்க. கல்லறையில் இயேசு கண்ணீர், இயேசுவே என்ன பண்ணிட்டாரு? இயேசுவே கண்ணீர் விட்டாரு. கவனிக்கிறீங்களா? இயேசு கண்ணீர் விட்டாரு. அப்புறம் அவனை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே மார்த்தாள் சொல்கிறா, மார்த்தாள் என்ன சொல்கிறா? ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, என்னது நாருமே. ஜீவனை கொடுக்கிற இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். அவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த அம்மா பதில் என்ன கொடுக்குறாரு? 4 நாள் ஆயிடுச்சு, நாறு ஆண்டவரே அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நினைச்ச அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். இதுக்கு பேர் என்னதான்? பலவீனமான விசுவாசம். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். ஆனா நம்ம விசுவாசத்தில் நம்ம பலவீனமா இருக்கிறோம். இது எனக்கு நடக்காது, இது எங்களுக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அப்படின்னா அவனுக்கு 100 வயசு, பிள்ளை பிறக்கக்கூடிய காலமே இல்லை. ஆனால் அவன் விசுவாசத்தில் தன்னை கர்த்தர் உனக்கு உன் கற்பத்தில் ஒரு பிள்ளை தருவேன்னு சொன்னதுனால அவர் பலவீனமாக இல்லாதபடிக்கு அவர் உறுதியாய் நம்பினார். அதே மாதிரி 100 வயசில் பிள்ளை பெற்று எடுத்துட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் முடியும். அது அப்போ விசுவாசத்திலே நாம் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆகவே 4 விதமான பலவீனம்: சிந்தையில் ஏற்படுகிற பலவீனம், மாம்சத்திலே ஏற்படுகிற பலவீனம், விசுவாசினால் ஏற்படுகிற பலவீனம், 4வது விசுவாச பலவீனம். இப்போ how to overcome the weakness, இந்த பலவீனத்தை நாம் எவ்வாறு மேற்கொள்வது? இப்போ என்னென்ன பலவீனம்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு மருந்து கொடுக்கணும் இல்ல? இதை எப்படி நாம் ஓவர்கம் பண்ணுவது? how to overcome the weakness, இந்த பலவீனத்தை நான் எவ்விதமாய் மேற்கொள்வேன்? எவ்விதமாய் மேற்கொள்வேன்? வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். முதலாவது இந்த சங்கீதத்தில் அவர் எப்படி மேற்கொண்டார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு தீர்மானம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது என் பலவீனம்னு உணர்ந்தார். முதலாவது தன்னுடைய பலவீனங்கிறத உணர்ந்தார். அதுவரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவர், அடாடாடா நான் கொஞ்சம் வீக்கா மாறிட்டேன், என் சிந்தையில நான் வீக்கா மாறிட்டேன், பலவீனம் என்று உணர்ந்துட்டு என்ன செய்ய ஆரம்பித்தார்? அதைத்தான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், 77ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 1. இப்போ சிலதை நினைவு கூற வேண்டும். இந்த வீக்னஸை நம்ம எப்படி நாம் மேற்கொள்வது என்றால், உன்னதமானவருடைய வலது கரத்தில் வாழ்ந்த காலங்களை நான் நினைவு கூறுகிறேன். இதற்கு முந்தைய காலங்களிலே என்னை அவர் தனது வலது கரத்தினால் தாங்கினாரே. ஆமே, என்னை இத்தனை நாள் நடத்தி வந்தாரே. என்னை எப்படி நடத்தினார்? இத்தனை நாள் என்னுடைய வலது கரத்தில் என்னை தாங்கினாரே, இனியும் என்னை கைவிடுவாரா அப்படின்னு அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூற வேண்டும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, கர்த்தர் செய்த நடத்தினது எல்லாவற்றையும் மறந்துடுறோம். இன்னைக்கு பாடின பாட்டில் அடைக்கலமே உமது அடிமை நானே, அந்த பாட்டில் என்னது? கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைத்து அப்படின்னு. முதல் பாடல் என்ன பாடப்பட்டுச்சு? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அதுல என்ன வந்துச்சு? செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். நம்மள அநேகர் கர்த்தர் செய்ததை மறந்துட்டேன்னா பலவீனம் வந்துடும். அப்ப இவர் என்ன இதுவரை அதெல்லாம் நினைக்காதனால கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, அவருடைய வலது கரத்தில் உள்ள காலங்களை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. அம்மா, இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவீனமா, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, நான் மறந்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் என்னெல்லாம் செய்தாரே, என்னென்னலாம் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தாரே. பிள்ளை இல்லாம இருந்தனே, பிள்ளைய கொடுத்தாரே. வேலை இல்லாம இருந்தனே, வேலையை கொடுத்தாரே. சுகம் இல்லாம இருந்தேனே, சுகத்தை கொடுத்தாரே. பிசாசின் பிடியில கஷ்டப்பட்டேனே, அதெல்லாம் கர்த்தர் செய்ததானே. அதெல்லாம் நினைக்கணும். இந்த பிசாசு என்ன செய்வான்? செய்ததெல்லாம் மறக்க வச்சிருவான். கர்த்தர் செய்ததெல்லாம் மறக்க வச்சுட்டு, இப்போ உன்னை கை விட்டுட்டாரே, உன்னைய மறந்துட்டாரே, உன்னைய மாத்திரம் விட்டுட்டாரே, நீ மாத்திரம் இப்படி ஆயிட்டியேன்னு இது சொல்லிக்கொண்டே இருப்பான் சிந்தையில. நாம் நினைவு கூற வேண்டும். நாம் என்ன செய்யணும்? அப்போதான் அந்த பலவீனத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஓவர்கம். அந்த வீக்னஸ் எப்படி ஓவர்கம் பண்ண முடியும்னா, நாம் நினைவு கூறும் பொழுது. 3வது எதை நினைவு கூற வேண்டும்? உம்முடைய பூர்வ
காலத்து அதிசயங்களை, பூர்வ காலத்து அதிசயம் என்ன? அதைத்தான் அதுக்கு இந்த கடைசி வசனம் சொல்கிறார். மோசே ஆரோன் என்பவர்களை கொண்டு உம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினாராம்? ஆட்டு மந்தையை போல நடத்தினார். பாஸ்டர் ஜெஸ்வின் அழகா சொன்னார். எப்படி நடத்தினாராம்? ஆதியாகமத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா மெதுவா நடத்துவாராமா. ஒரு மந்தையை மேய்ப்பன் எப்படி நடத்துவார்? மெதுவா நடத்தினார். ஆண்டவர் எவ்வளவு அழகான நடத்திட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அற்புதங்கள் எல்லாம் செய்தாரு. எத்தனை அற்புதம் செய்தார்! என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதமும் செய்யல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் கூட எனக்கு செய்யலைங்க, இவரை நம்பி வந்த ஒரு அற்புதம் கூட நான் காணல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்குறீங்களோ? கண்ணு தெரிய மாட்டேங்குதே. ஒருத்தரும் கை தூக்கலையே. ஏன்? ஏதோ ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில இயேசு செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்யாம இல்லை. சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். பாஸ்டருடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம். உங்களுக்கு போதிக்கிற நான் அதிசயத்தை காணாம நான் வாழ்ந்தனா? எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார் அல்லவா? கர்த்தர் நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே மூன்றாவது எதை நினைவு கூறுகிறார்? அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுகிறார். நாலாவது, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். அப்போ நினைவு கூற வேண்டியது அவசியம். இந்த நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்க பலவீனம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரம் நம்ம எதையோ நினைக்கிறோம், நினைக்க வேண்டியதை விட்டுட்டு எதையோ தேவையில்லாத நினைக்கிறோம். சிலரை பாருங்க, அப்படி உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாத மண்டையில போட்டுக்கிட்டு நினைச்சு அவங்க மண்டையே கோளாறாயிரும். மண்டை கோளாறாயிரும். ஆம்பளைகளுக்கு முடியெல்லாம் டப்புன்னு கீழே என்ன பண்ணிடும்? எல்லாம் சொட்டை ஆயிடுது. ஏன்னா சும்மா ஓவரா நினைக்கிறது. பிபி ஏறுது. ரிலாக்ஸ்டா இருங்க, என்ன ஆனாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்படி ஒரு பலவீனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. திங்கிங்க்கு, ரொம்ப ஓவர் திங்கிங்க்கு இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அவர் என்னை தாங்குகிறார், அவர் என்னை நடத்துகிறார். நான் முந்தியெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள்லாம் வந்துச்சுன்னா அப்படியே மனசில் போட்டுக்கிட்டு ரொம்ப அப்படியே நினச்சிட்டு இருப்பேன். யாராவது அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, அதெல்லாம் என் காதுக்கு வந்த உடனே அதை போட்டு நினச்சிருவேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே ஒரு தலைவலி வரும், ஒரு விதமான தலைவலி வரும், பிபி ஏறும், அப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எதை பற்றி கவலைப்படுறதில்ல. கர்த்தர் இருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன். யார் என்ன பேசுனா எனக்கு என்ன? கர்த்தர் பார்த்துக்கிறாரு. ஒரு பிபியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம தேவையில்லாமல் நீங்கள் யோசித்தாதான், சிந்தித்தாதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் அமைதியாக இருங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்கள் கவலைகளை எல்லாம் நம்மீதே வைத்து விடுங்கள். அப்படியே வசனம் சொல்லுது. அவர் மேலே வச்சிருங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவர் மேலே வச்சிருங்க. அவர் பார்த்துக்குவாரு. அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில வந்து விட்டால், கர்த்தர் செய்த செயல்களை நினைத்து விட்டால், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைத்து விட்டால், அவர் செய்த அதிசயங்களெல்லாம் நினைச்சிட்டா உங்க சிந்தை மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மாற்றப்பட்டவன் என்ன சொல்லுகிறார் வாசிப்போம். அதே 77 சங்கீதத்திலிருந்தே நான் பேசுகிறேன். 14 வசனத்தை வாசிங்க. இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இப்ப நினைச்ச உடனே இப்ப சொல்றாரு, இதுவரை கைவிட்டாரு, தள்ளி விட்டாரு, இரக்கம் செய்ய மறந்துட்டாரு அப்படின்னு சொன்னவரு இப்ப சொல்றாரு, நீர்தான் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீர்தான் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், நீர்தான் என் பிள்ளைக்கு சில காரியங்களை செய்ய போகிறவர் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள் 15 வசனத்திலே, மீட்டு கொண்டவர் நீர். இப்போ இதுவரை சொன்ன வார்த்தை எல்லாம் வேற, இப்ப எப்படி வருது வார்த்தை? நீர்தான் மீட்டு கொள்ளுகிறவர். கடைசி வசனம், வழி நடத்தினீர். அப்போ இப்போ கண் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்ப யோசிச்சாரு, அந்த முடிவெல்லாம் மாறிடுச்சு. இதுவரை பேசின பேச்சு வேற, இப்ப பேசின பேச்சு வேற. இதுவரை என்ன பேசினாரு? கைவிட்டாரு, மறந்துட்டாரு, தள்ளி விட்டாரு அப்படின்னு சொன்னவரு இப்போ நீர்தான் அதிசயங்களை செய்கிறவர், நீர்தான் மீட்டுக் கொள்கிறவர், நீர்தான் என்னை வழி நடத்துகிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன? நினைவு கூர்ந்தார். ஆமேன். இது என் பலவீனம். இன்னைக்கு பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க சிந்தையில பலவீனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க விசுவாசத்துல பலவீனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க மாம்சத்துல பலவீனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு கூட இடம் கொடுக்காதீங்க.
அவங்க சும்மா வரமாட்டான், மெதுவாக வந்து உட்கார பார்க்குறான்னா அப்போவே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி, அதுக்கு தான் நல்ல இந்த உபவாச ஜபத்துலாம் வரணும். நிறைய பேர் உபவாச ஜபத்துக்கு வர மாட்டேங்கிறீங்கள, உங்களை போட்டு அமுக்குனா தான் வருவீங்க போல இருக்குது. சில நேரம் உங்களெல்லாம் கொண்டு வரணும்னா அவர் என்ன பண்ணணும், மிஸ்டர் பிசாசு பாஸ்டர் வேலை செஞ்சால் அவனுக்கு ஒழுங்காக வந்துடுவீங்க. ஒரு நைட்டு போட்டு அமுக்குனீங்கன்னா அடுத்த நாள் ஆள் தன்னை போல் வந்து உட்காரும். அப்படிலாம் இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்க. உபவாச ஜபம் ரொம்ப அவசியம். இப்போலாம் 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. ஒரு டீம் தான் வராங்க, மற்றவங்க வராதவங்க வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து பாருங்கள், அன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபருக்கு வந்து பாருங்கள், இரவு ஜெபம் நடத்தும் போது வந்து பாருங்கள், நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவா. உங்கள் பக்கத்தில் பிசாசு வர முடியாது. ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த பலவீனெல்லாம் மாறணும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு டக்கு நல்ல உற்சாகம் எழுந்திரிங்க பார்க்கலாம். நல்ல டபாருங்க. ரைட். கர்த்தர் நல்லவர். சில வேளை அவன் அறியாத இந்த பலவீனம், நம்மளே பலவீனத்தை பேசக்கூடாது. பலவீனத்தையே பேசாதீங்க. எனக்கு இது இருக்குது அது இருக்குது, ஒன்றும் இல்லைன்னே சொல்லுவோம். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.